வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் டீ, காஃபி, பால் இதெல்லாம் எடுத்துக்கிறோங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது கிடையாதுங்க. ஏன்னா அந்த டீ, காஃபி, பால் எல்லாமே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது. அப்படி எடுத்துக்கிட்டோம் தான் இது செரிமானத்தை மேம்படுத்தி உடலுக்கு ஊட்டச்சத்து வழங்குதலை முழுமையாக செய்யும். ஆனால் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் இந்த டீ, காஃபி, பாலெல்லாம் எடுத்துக்கொள்வது ஊட்டச்சத்துகள் நமக்கு கிடைக்கிறத தடுத்து நிறுத்தும், பசியின்மையெல்லாம் நமக்கு ஏற்படுத்தும். அப்போ நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வதற்கு சிறந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரக தண்ணீர் இருக்குங்க. ஸோ நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அதை நீங்கள் மெதுவான ஒரு மிதமான ஒரு சூட்டில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் விளக்கமாக பார்ப்போங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சீரக தண்ணீர். ஸோ சீரக தண்ணீர் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்குங்க. இது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. மேலும் சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அது அதிகமாக இருக்கு. அப்போ பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையுமே சீரக தண்ணீர் கொண்டு இருக்கு. இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக உங்களுக்கு இருக்குங்க. இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, பி, சி ஆகியவை இருக்கு. இவை அனைத்துமே தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் சீரக தண்ணீர் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நீங்கள் பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணுங்க. வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை இழக்க நேரிடலாம். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டதுங்க சீரக தண்ணீர். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பெற்று நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை சீரக தண்ணீர் நமக்கு கொடுக்கும். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குங்க. இது கல்லீரல அலர்ச்சியிலிருந்து நமக்கு பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்குங்க. சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள், அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வயிறு தொடர்பான பிற நிலைமைகள் தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது வயிற்று வலி, அது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் பெண்களுக்கு மாதவிடாய் பிடிப்பு குறைக்கிறதுக்கு, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நாள்பட்ட நோய்களாக நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நமக்கு எதிர்த்து போராடுவதற்கான தன்மையை சீரக தண்ணீர் நமக்கு கொடுக்குங்க. வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை நம்ம குடிக்கிறது அப்படின்றது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்குமே நமக்கு உதவிகரமாக இருக்கும்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாங்க. சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் இந்த மாதிரி சேர்மங்களை சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கல்லீரலில் இருக்கக்கூடிய பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்தும். மேலும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ தேவையில்லாத கொழுப்புகள்லாம் உங்களுக்கு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டதால் கட்டுக்கோப்பான உடலமைப்பையுமே நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது பசியை கட்டுப்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம். கூடுதலாக இது குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை இந்த மாதிரி அசிடிட்டி பிரச்சனைகள் உங்களை விடுபட வைக்குது. ஏன் அப்படின்னா சீரக தண்ணீரில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்கு. ஸோ சீரக தண்ணீரில் நீங்கள் லெமன் ஜூஸ் கலந்து பருகுவது அப்படின்றது மெட்டபாலிசத்தை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும், அதிக கலோரிகளை உங்களுடைய உடலிருந்து எரித்து உங்களுடைய உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கும், செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் இரண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு. இவை சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஏராளமான விட்டமின் இ அது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை உங்களால் தாமதப்படுத்த முடியும். மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை முகத்திற்கான ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பளபளப்பான பொலிவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆரோக்கியமான இளமையான சரும தோட்டத்தை நீங்கள் பெறுவீங்க. முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடக்கூடியதுங்க சீரக தண்ணீர். அதுக்கான காரணம் என்னன்னா சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் மற்றும்
மற்றும் முகப்பொருட்களை அளிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் ஃபியூச்சரில் வந்து நமக்கு முகங்களில் எந்த விதமான வெடிப்புகளும் வராமல் நமக்கு வந்து தடுக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது நச்சுக்கள். அந்த நச்சுக்கள் வந்து நமது உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை எல்லாம் உடைக்கக்கூடிய வேலையை செய்யும். அது மாதிரி புரதத்தை உடைச்சதுன்னா நமக்கு என்ன தென்படும் அப்படின்னா கரைகள் கொண்ட தளர்வான ஒரு சருமம் தான் நமக்கு ஏற்படும். ஸோ அதை தடுத்து நிறுத்தணும்னா சீரகத்தினை நம்ம எடுத்துக்கொள்ளணும். சீரகம் ஒரு உணவு நார்ச்சத்து அப்படின்றதால இது நம்முடைய உடம்புகள் வந்து நச்சுக்கள் வந்து எளிதாக வெளியேற்றிவிடும். இப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் வந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். சீரகத்தினர் ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால இது அளவுக்கு அதிகமாக பருகுவதை தவிர்த்துட்டு நீங்கள் அளவாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலே வளமான மருத்துவன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய தலைமுடியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாங்க. சீரகத்தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. சீரகத்தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும். சீரகத்தண்ணீரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நிரப்புகிறது. சீரகத்தண்ணீர் முடி உதிர்தலையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்தும். உங்களுடைய தலைமுடிக்கு நீங்கள் சீரகத்தண்ணீர் வந்து பயன்படுத்துவதால் ஈரப்பதத்தால் ஏற்படக்கூடிய முடி உதிர்வை வந்து சீரகத்தண்ணீர் குறைச்சி மென்மையாக உங்களுக்கு வந்து சீரகத்தண்ணீர் மாற்றி கொடுக்கும். டேண்ட்ரஃப் உங்களுக்கு இருந்தாலுமே அந்த பொடுகை வந்து எதிர்த்து போராடுவதற்குமே சீரகத்தண்ணீரில் வந்து நீங்களுடைய தலைமுடி வந்து வாஷ் பண்ணணும். தலைமுடி வந்து கழுவினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முடி தொடர்பான தொந்தரவுகள் வந்து இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை சீரகத்தண்ணீர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் சீரகத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீரகம் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டு இருக்கு. இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்குது. சீரகத்தில் குடிக்கிறது அப்படின்றது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கும் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு, ரத்தம் உறைந்து போகிறது, இந்த மாதிரி ஆபத்துக்களை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். இப்போ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து கிடைக்கிறதால அப்போ இதய துடிப்பு, மாரடைப்பு, பக்கவாதமெல்லாம் எதுவும் உங்களுக்கு இருக்காது. இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கும். ஸோ சீரகத்தண்ணீரை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது அப்படின்றது இதயத்திற்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை, பிபி பிரச்சனைலாம் இல்லாமல் இதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டத்தை கொடுத்து இதயத்தை வலிமைப்படுத்தக்கூடியது தான் இந்த சீரகத்தண்ணீருங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நீங்கள் சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது சீரகத்தில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாகிறதுக்கு தேவையானது. மேலும் இது நம்முடைய உடல் முழுவதுமாக ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு அவசியமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னா தான் ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஏன்னா ரத்த சிகப்பணுக்கள் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கல அப்படின்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகைக்கான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தென்படும். ஸோ இந்த அறிகுறிகள் எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா சீரகத்தண்ணீரை தவறாமல் குடிக்கணும். அப்போ தான் இந்த அறிகுறிகளை நீங்கள் நிர்வகிக்கிறதுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ரத்த சோகை நோயாளிகள் வந்து சீரகத்தினரோட கருப்பு இயல் சேர்த்து சாப்பிட்றது நிறைய அதிசயங்களை செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு சத்து கிடைக்கும் போது உங்களுக்கு அனிமியா ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். அதுக்கு நீங்கள் கருப்பு இயலோட கலந்து சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளுங்கள். சீரகத்தினர் எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.